ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல தேவன். அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு கர்த்தருடைய கிருபையினாலே நாம் பாகம் 30க்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த பாகம் 30ல் 2 காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 2மே லூக்கா எழுதின இந்த சுவிசேஷ புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. முதலாவது தியானிக்க போகிற விஷயம் என்றால், இயேசு 70 பேரை ஊழியத்துக்கு அனுப்புகிறது. 2வது நல்ல சாமாரியன் ஓமை. இதை குறித்து நாம் ஒரு தெளிவான பார்வையை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து வாழ்க்கை வரலாறை நம்ம எப்படி பிரித்து படிச்சுட்டு வரோம்னா, இயேசுடைய பிறப்பின் முன்னுரையிலிருந்து இயேசுனுடைய மரித்து உயிர்த்தெழுதலுக்கு பிறகாக வரக்கூடிய முடிவுரை வரைக்கும் கிட்டத்தட்ட 190 பிரிவுகள் அடங்கியிருக்கு. 190 பிரிவுகளாக இயேசுவின் வாழ்க்கை வரலாறை தொகுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த 190ல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சம்பவம் 91வது சம்பவம். அப்போ இன்னும் 100 சம்பவங்களுக்கு மேலாக இருக்கிறது. அப்போ அந்த 90 சம்பவங்களை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு 30 வாரங்கள் தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறை 190 பிரிக்கலாம். 190 பிரிக்கும் போது நம்ம இன்னைக்கு 90வது 91வது சம்பவங்களை பார்க்க போகிறோம். அந்த 91வது சம்பவத்தை பார்க்கறதுக்கு 30 வாரம் நமக்கு எடுத்துக்கிச்சு. அப்போ ஒரு அனுமானத்தின்படி போட்டால் இன்னும் ஒரு 30 வாரம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு 75 வாரங்களுக்கு மேலாக போகும் என்று நம்பலாம். 75 வாரங்களுக்கு மேலாக போகும் என்று நம்பலாம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து 2 காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, இயேசு 70 பேரை பிரித்தெடுத்து சுவிசேஷ ஊழியத்துக்கென்று அனுப்புதல். 2வது நல்ல சமாரியன் ஓமை. முதலாவது எடுத்துக்கொள்ளலாம், 70 பேரின் ஊழியம். 70 பேரின் ஊழியம். இது மூல மொழிபெயர்ப்புகளில் சில இடத்துல 72 பேர் அப்படின்னு போட்டிருக்கும். 70, சில புஸ்தகங்களில் சில மொழிபெயர்ப்புகளில் 72 அப்படின்னு போட்டிருக்கும். ஏன் 70 72 இதை பார்க்கலாம். இது எங்கே எழுதியிருக்குன்னா, லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் முதல் 24 வசனங்களில் டாக்டர் லூக்கா, மருத்துவர் லூக்கா அழகாக எழுதி வைத்திருக்கிறத பார்க்கலாம். மற்ற சுவிசேஷங்களில் இது எழுதப்படவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 70 பேர் சுவிசேஷ ஊழியத்துக்காக, இது லூக்கா 10:1 அழகா போட்டிருக்கு. இதற்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பாக 2 பேராக அனுப்பினார். முதல்ல இருந்த 12 பேர் அப்போஸ்தலர்கள். நல்லா கவனிக்க வேண்டியது, இந்த 70 பேர் என்பது முதலாக இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட சுவிசேஷகர்கள். முதல்ல இருந்தவங்க அப்போஸ்தலர்கள். இவங்க எதுக்கு அனுப்புறாங்க? போய் ஜெபாலயத்தில் போய் நீங்கள் பிரசங்கிங்க அப்படிலாம் அனுப்பலை. வீடுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை, நற்செய்தியை சொல்லுங்க, பிரசங்கிக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு வல்லமை கொடுத்து அனுப்புறார். சும்மா அனுப்பலே. சரிங்களா? இயேசு இதில் அப்போஸ்தலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அனுப்பும்போது செய்தியோடு அனுப்பப்பட்டவன் தான் அப்போஸ்தலர். செய்தியோடு அனுப்பப்பட்டவர் தான் அப்போஸ்தலர். சரியா? இங்கே முதல் இருந்த 12 பேர் முக்கியமான பிரதான அப்போஸ்தலர்கள். அதற்கு பிறகாக வருகிற இந்த 70 பேர் வேறே. அதை நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த 70 பேரும் தனித்தனியாக போல சுவிசேஷ ஊழியம் அப்படின்னு போகும்போது ஒரு ஜோடியா ஐக்கியத்தோடு போகணும் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இவர்களுடைய பணி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவிப்பது. இன்னும் நல்லா சொல்ல போனால், இயேசு வந்துட்டாரு, மேசியா வந்துட்டாரு, தேவகுமாரன் மனுஷகுமாரனா வந்திருக்காரு, அவர்களை உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய பட்டணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதற்காக இந்த 70 பேரை பிரித்து 35 பேர் குழுக்களாக 35 குழுக்களாக பிரித்து 2 பேராக அனுப்புறதை பார்க்கலாம். சரிங்களா? ஜோடியா ஊழியம் செய்கிறது இங்கே முக்கியமாக கருதப்படுகிறது. முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, வீடு சந்திப்புக்கு போகிறோம்,
அப்போ ஒரு தனி ஆணாக தனி பெண்ணாக போகவே கூடாது. வீடு சந்திப்பு என்பது இருவருக்கு மேலே போகக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே டொனால்டு மில்லர் அப்படிங்கிற ஒரு சரித்திர ஆசிரியர் ஏன் 70 அப்படின்னு இயேசு அனுப்புகிறார் அப்படின்னா, இந்த 70 என்ற எண்ணை புறஜாதி நாடுகளின் எண்ணிக்கையாக யூதர்கள் கருதினார்கள். 70 என்ற எண்ணை புறஜாதிகளின் நாடுகளின் எண்ணிக்கையாக முதலாவதாக கருதினார்கள். பிறகு ஏன் இயேசு 70 பேரை அனுப்பினார் அப்படின்னா, முதலாவதாக 12 பேரை, 12 அப்போஸ்தலர்களை 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக அவர் ஏற்படுத்தினார். அதே போல 70 பேரை ஏன் ஏற்படுத்தினார்னா, எப்படி என்னாம புஸ்தகம் 11வது அதிகாரம் 24 இருந்து 26 வசனங்கள் எழுதியிருக்கிறதோ, என்னாமும் 11வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, அந்த மோசே தன்னுடைய மாமன் எத்ரோவின் யோசனையின்படி 70 பேரை மூப்பர்களாக நியமிக்கிறத பார்க்கலாம். மோசே 71, ஆரோன் 72. சரியா? இப்படியாக ஒரு கணக்கு இருக்குது. ஏன் மிரியாம் வரல அப்படின்னா பெண்கள் கணக்கிலே சேர்த்து கொள்ளப்பட மாட்டார்கள். பெண்கள் எண்ணிக்கையிலே சேர்த்து கொள்ளப்பட மாட்டார்கள். சரி, இப்போ இயேசு ஏன் 70 பேர் அனுப்புனாரு? முதலாவது காரணம், இந்த மோசே 70 மூப்பர்களை ஏற்படுத்தினது போல இவரும் 70 செய்தியாளர்களை, பிரசங்கியார்களை இவர் ஏற்படுத்துகிறார். பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த சனகரிப் சபையினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 70. சனகரிப் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 70. இன்னும் நல்லா ஆராய்ந்து படித்தோம்னா அது 72ஆக இருக்கும். 72ஆக இருக்கும். அதே போல் அந்த இவர்கள் பாபிலோனில் இருந்த அடிமைத்தனத்தின் வருடங்கள் எத்தனை அப்படின்னா, அங்கே எகிப்தில் 430 வருஷம், இங்கே இவங்க 70 வருஷம் அடிமையாக இருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இதுவே 500 வருஷம் இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்தாங்க. அப்புறம் நியாயாதிபதிகள் காலத்திலையும் ராஜாக்கள் காலத்திலையும் எத்தனையோ காலங்கள் அடிமைகளாக இருக்காங்க. சரிங்களா? ஹிட்லருக்கு பிறகு பாருங்க, அவங்க மறைந்தே வாழ்ந்தாங்க, தனக்கென்று ஒரு நாடு இல்லாமல் இருந்தாங்க. அப்போ இஸ்ரவேலரை போன்ற ஒரு சமாதானம் பெற்ற நாடும், இஸ்ரவேலை போல ஒரு துக்கித்த நாடும் உலகத்திலேயே கிடையாது. சரி, நம்ம சம்பவத்துக்கு வரலாம். இந்த 70 பேர் நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா, 1:15 120 பேர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினார்கள் அப்படி சொல்லிட்டு 120 பேர் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினார்கள். அந்த 120 பேருக்குள்ளே இந்த 70 பேரும் அடக்கம். 70 பேரும் அடக்கம். எப்படி இயேசு அவர்களை அனுப்புறாரு? சும்மா வெறுங்கையா அப்படிலாம் நீங்கள் போய் நான் வர்றேன் அப்படி சொல்லுங்க அப்படிலாம் கிடையாது. ஆயத்தம் பண்ணி அனுப்புகிறத பார்க்கலாம். ஒரு மாணவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான்னா அவன் படித்த மேற்படிப்பில் அவனுடைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்டர்வியூ நீ எப்படி அட்டன் பண்ணணும், உன்னை நேர்முக தேர்வில் எதிர்கொள்கிற அந்த அதிகாரியை நீ எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு அழகா உன்னுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, செயல், சிந்தனை, நீ பேசுகிற பேச்சில் இருந்த வெளிப்பாடு எப்படி வரணும் சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. அதோடு அவன் படிச்சிருக்கான்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்புவாங்க. அதே போல இயேசு அவர்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் பிசாசுகளை துரத்தக்கூடிய ஒரு வல்லமையை கொடுத்து அனுப்புகிறார். அப்புறம் எப்படியெல்லாம் நீங்க புறக்கணிக்கப்படுவீங்க, அதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படி சொல்லியும் அனுப்புறார். என்ன சொல்றாரு? எதிர்பார்க்கப்படும் நிராகரிப்பை எப்படி கையாள்வது. நீங்க போற இடத்துல எல்லாம் உங்க வாங்கன்னு உட்கார வச்சு டிஃபன் கொடுக்க மாட்டாங்க. சில வீட்டில் கனப்படுத்துவாங்க, சில வீட்டில் கனவீனப்படுத்துவாங்க, சில வீட்டில் நிறைய தருவாங்க, சில வீட்டில் ஒன்றுமே தரமாட்டாங்க. சரிங்களா? அப்போ நம்ம வாழ்ந்திருக்கவும் தெரியும், பவுலை போல தாழ்ந்திருக்கவும் தெரியணும். சரியா? ஒரே வீடு மாதிரி எல்லா வீடுகளும் இருக்காது. வீடு சந்திப்பு என்பது நிறைய பேர் புன்முறுவலோடு சந்தோஷமாக தன்னுடைய சகோதரனை, பிள்ளையை ஏற்றுக்கொள்வது போல ஊழியர்களை ஏற்றுக்கொள்வாங்க. சில பேர் ஏண்டா இவங்க வந்தாங்க அப்படின்னு நினைக்கிற அளவு கூட விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களையும் நாம சரிங்களா இவங்க ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒதுக்க முடியாது. மந்தையில் இல்லாத ஆடுகளும் வேற உண்டு, அவர்களுக்காக நான் பரிதவிக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ மந்தையில் இருக்கிற ஆடுகளே நாம நல்லபடியாக பார்த்துக்கணும். சரி, இப்போ இந்த மணவாட்டிகளை சேகரிக்க 70 பேரை அனுப்புகிறார். இப்படி சொல்லலாம். மணவாட்டிகளை தேவன் தன்னுடைய குமாரனுக்காக குறித்த மணவாட்டிகளை சேகரிக்க, சேமிக்க, ஒன்று சேர்க்க, ஆயத்தப்படுத்த 70 பேரை அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புறாரு? ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டிகளுக்கு பாருங்க அறிவே இருக்காது. ஓநாய் எது, சிங்கம் எது, அது பக்கத்திலே போகும் பாருங்க. ஏன்னா அறிவு இருக்காது இல்லையா? அதே போல ஆண்டவர் அழகா சொல்றாரு, ஆட்டிக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன்.
பாருங்க, இதில் ஆட்டுக்குட்டிகளுக்குள்ளே ஓநாயை அப்படின்னு சொல்லும்போது இந்த உருவக உவமை ஆபத்தையும் உதவியற்ற தன்மையையும் குறிக்கிறது. ஆபத்தையும் உதவியற்ற தன்மையையும் குறிக்கிறது. சரிங்களா? நீங்கள் கோல் கொண்டு போங்க, தடி கொண்டு போங்க. ஒரு மேய்ப்பன் அப்படி என்பவன் எப்படி இருப்பான்னா, ஒரு கோலையும் தடியையும் வச்சிருப்பான். கோல் எதற்கு, தடி எதற்கு? கோல் என்பது ஆடுகளுக்கு பசிக்கும் பொழுது அதிலிருந்து உயரமான மரத்திலிருந்து அதில் இலைகளை காய்களை பறித்து கொடுக்கறதுக்கு கோல். தடி எதுக்குன்னா, இந்த மாதிரி சிறுநரிகள், ஓநாய்கள், கரடி, சிங்கம், இது இப்படி போன்ற ஒரு துஷ்ட விலங்குகள் வரும்போது துஷ்ட விலங்குகளிடமிருந்து தனக்கு ஒப்பளிக்கப்பட்ட இந்த ஆடுகளை காப்பாற்றுவது. அந்த மேய்ப்பன் கையில் கோலும் தடியும் இருக்குது, இவர்கள் கையில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறாரு, ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். ஒரு உதவியற்ற தன்மையை. ஏன்னா ஃபுல்லாக உங்கள் ஃபெய்த் எல்லாம், விசுவாசம் எல்லாம் கர்த்தரை சார்ந்திருக்கணும். சரியா? அவர் உதவி செய்வார், இவர் உதவி செய்வார். எனக்கு அந்த ஏரியாவில் கவுன்சிலர் இருக்கார், அதனால் நான் சுவிசேஷன் சொல்லும்போது என்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது, எனக்கு இவர் இருக்கார் அவர் இருக்காருன்னு போனால் அடிதான் வாங்கிட்டு வரணும். சரிங்களா? அதனாலே கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகும். சரியா? அப்போ பாருங்க, இன்னும் இயேசு என்ன சொல்றாரு? பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வேதத்தில் போட்டிருக்கு. வினவும் வேண்டாம் அப்படிங்கும்போது அது தூய மொழிபெயர்ப்பான இந்த பொது மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்குன்னா, வணங்கவும் வேண்டாம் போட்டிருக்கும். வணங்கவும் வேண்டாம். ஏன் வணங்க வேண்டாம்னா, ஒருவருடைய பாருங்க, அவருடைய ஊழிய காலம் வெறும் 3.5 வருடங்கள் தான். இந்த 3.5 வருடத்துக்குள்ளே மணவாட்டியை ஆதாயை ஆயத்தப்படுத்தணும். அதனால் போய் வணங்கி நமஸ்கரித்து அவங்கள குசல விசாரித்து, சரிங்களா, அந்த மாதிரி தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய வேலையை உடனடியாக சீக்கிரம் வேகமாக துரிதமாக தங்களுடைய வேலையை செய்ய சொல்லி அவர் அனுப்புகிறார். வணங்கவும் வேண்டாம்னா அவசரத்தை குறிப்பதாக, சுவிசேஷத்தின் அவசரத்தை குறிப்பதாக இருக்கிறது. மற்றவர்கள் இவர்களை திசை திருப்பி விடக்கூடாது. சில ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு கனம் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துக்கு போவாங்க, அவங்களுடைய ஊழியம் அங்கே தடைபட்டு போயிடும். ஒரு இடத்துக்கு கனம் கொடுக்குற இடத்துல போகும்போது பாருங்க, நமக்கு கனம் உண்டாகுவது வேற விஷயம்தான். ஆனால் நாம் செய்ய வந்த விஷயத்தை அடிக்கடி அங்கே போகும்பொழுது அதை சரியாக செய்யாமல் நம்ம போயிடுவோம். அப்போ இங்கே வணங்கவும் வேண்டாம் என்பது எதை குறிக்குதுன்னா, அவசரத்தை குறிக்கிறது. திசை திருப்பக்கூடிய அந்த காரணிகள் அதுக்குள்ளே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறத பார்க்கலாம். அதே போல் இயேசு உங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லுங்கள் அப்படி சொல்கிறத பார்க்கலாம். ஏன்னா பைபிளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு மொத்தம் பரிசுத்த ஆவியானவருக்கு சேர்ந்து 1000க்கு மேலான நாமங்கள் இருக்குது. அதை மொத்தமாக தேவனுக்குன்னு ஓங்கி ஒழிக்கக்கூடிய நாமம் என்ன அப்படின்னா, அவர் சமாதான கர்த்தர், சமாதான பிரபு, சமாதான காரணர். சரிங்களா? அதனால் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது சமாதானம் சொல்லுங்க அப்படிங்கிறார். இன்னும் நல்லா சொல்லப்போனால், இயேசுவை நிராகரிப்பதற்காக, தேவனை ஏற்றுக்கொள்ளாத பட்டணங்களுக்காக, இடங்களுக்காக அவர் கண்டனம் செலுத்துகிறத அந்த 10லிருந்து 16 வசனங்களில் பார்க்கலாம். எந்தெந்த பட்டணங்கள் நம்ம பார்க்க போகிறோம். உங்களை ஒரு பட்டணத்தில் ஏற்றுக்கொள்ளலையா, உங்களே ஒரு பட்டணத்தில் ஏற்றுக்கொள்ளலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டணத்துக்கு என்னென்னலாம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்ல போகிறாங்க. பாருங்கள், இந்த சுவிசேஷகர் 70 பேர் சுவிசேஷகர்கள், 35 பேர் போகிறாங்க, 35 குழுக்களாக போகிறாங்க. சுவிசேஷம் என்பது சாத்தான் பிடியில் இருக்கும் மக்களை மீட்பது. சுவிசேஷம் என்பது சாத்தானுடைய கட்டுக்குள் பிடிக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை, அறியாமை என்னும் இருளுக்குள்ளே இருக்கிற மக்களை மீட்பது தான் சுவிசேஷம். இது ஒரு மீட்பு நடவடிக்கை தான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது என்ன? ஒரு மீட்பு நடவடிக்கை. எல்லாராலையும் சுவிசேஷம் சொல்ல முடியாது. வெக்கம் வந்துடும், கூச்சம் வந்துடும், பயம் வந்துடும், சொல்ல முடியாது. அதுக்குன்னு தேவன் ஒரு சிலரை முன்குறித்து வைத்திருக்கிறார். அதனால் அவங்கள தான் முன்குறிச்சிருக்காரு, அவங்க சொல்லட்டும், நம்ம சொல்ல அப்படி கிடையாது. நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை, தேவனை அறிவிக்கலைன்னா எனக்கு ஐயோ அப்படின்னு பவுல் சொல்றதை பார்க்கலாம். சரிங்களா? இருளின் களத்தில் நுழைந்து புதிய வெளிச்சத்தை தருவது சுவிசேஷம். நம்ம போகிற இடத்துல நமக்கு பிரகாசமாக சுவிசேஷர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு நம்பக்கூடாது. நிறைய தெரு பிரசங்கத்தில் பார்க்கலாம், அங்கே நல்லா மைக் போட்டு பேசுவாங்க, பக்கத்தில் ஒரு ஃபோன் போட்டு செல்ஃபோனில் ஃபோன் விட்டு இங்கே சுவிசேஷம் சொல்கிறாங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் பின்னாடி வரதை பார்க்கலாம். சில இடத்துல பாருங்க, சுவிசேஷர்கள் கஷ்டப்பட்டு பாட்டு பாடி சுவிசேஷம் சொல்லும்போது அவங்களுக்கு டீ காஃபி கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவங்கள அன்பாக அனுசரியாக உபசரிக்கிறத பார்க்கலாம். எல்லாம் தான் இருக்கும் உங்கள் சுவிசேஷத்தில். அதே போல் அந்த சுவிசேஷம் என்பது என்னன்னா, இருளின் களத்திற்குள் நுழைந்து, அந்த களமே இருளாக தான் இருக்குது,
அதில் தான் வைத்திருக்கிற கைவிளக்கு அதை கொண்டு போய் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தருவது சுவிசேஷம். அவிசுவாசிகளின் அனைத்து ஆன்மாக்களும் சாத்தானின் கட்டுப்பாடில் இருக்கிறது. அவிசுவாசிகளுடைய அனைத்து ஆன்மாக்களும் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட இருளில் இருக்கிறது. இந்த இருளில் இருக்கிறவர்களை மீட்கிறதுக்கு தான் இந்த சுவிசேஷ பணி. அதான் நம்ம பேதுரு புத்தகத்தில் படிக்கிறோம் இல்லையா, அந்தகார இருளில் இருந்த நம்மை அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். நாமளும் முதல்ல அந்தகார இருளில் தான் இருந்தோம். அதனால ஒரு அவிசுவாசியை பார்க்கும்போது நமக்கு கோவம் வரக்கூடாது. ஏன்னா அவனுடைய அறியாமை, அவனுடைய கண்களே குருடாயிருக்குது, மனக்கண்கள் குருடாயிருக்கிறது. பிலேயாம் தேவனை அறிந்தவன், முகமுகமாய் தரிசித்தவன். அவன் பாருங்க பொருளாசைக்கு ஆசைப்பட்டு பாருங்க, தேவனை அறிந்தவனுக்கு தேவதூதனை அறிய தெரியல. ஏன்னா ஒரு சில ஆசைகள், கண் மயக்கங்கள் கண்ணை மயங்க செய்துவிடும், கண்ணை மயங்க செய்துவிடும். அப்படியாப்பட்ட கண் மயங்கி போன குருடர்களை மீட்பதுதான் சுவிசேஷம். சரியா? பலர் இயேசுவை அறியாதவர்கள் ஆன்மீக ரீதியில் இறந்தவர்களாகவும் குருடர்களாகவுமே இருக்கிறாங்க. ஆன்மீக ரீதியிலே, ஆன்மீகத்தில் நான் இருக்கிறேன்னு சொன்னவங்க யாரெல்லாம் இயேசுவை அறியாதவர்களோ அவர்கள் ஆன்மீகத்தில் இறந்தவர்களாக, குருடர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்களுக்கு பார்வை கொடுக்கணும். இது ஒரு அரிய செயல், இது ஒரு அரிய செயல். அந்த அரிய செயலை செய்கிறவர்கள் தான் இந்த சுவிசேஷகர்கள். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 70 பேர்களுக்கு இயேசு அதிகாரங்களும் அறிவுரைகளும் பேய்களை துரத்துவதற்கு வல்லமைகளும் கொடுத்து அனுப்புகிறார். இது ரொம்ப முக்கியமானது. சும்மா போய் அனுப்புறல, சும்மா போய் அனுப்பலை. சரிங்களா? அவங்களுக்கு என்ன தேவையான பயிற்சி இருக்குதோ அதை கொடுத்து அனுப்புகிறார். சரிங்களா? சுவிசேஷத்தினுடைய தேவைகளை பற்றியும் தேவன் அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான், போர் அடிக்கிற மாட்டை வாயை கட்டாத அப்படிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அது உனக்கு கரெக்ட் சரியான சமயத்திலே உனக்கு வரக்கூடிய ஆகாரமும் துணிமணிகளும் உங்களுக்கு சரியாக வந்து சேரும் அப்படின்னு தேவன் மறைமுகமாக சொல்றத பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்ப இதுல சொல்றாரு அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதுல வந்து நம்ம தியானிக்க போறோம். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நம்ம தியானத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதில் இருந்து ஆரம்பித்தோம்? லூக்கா புஸ்தகம் 10:1 நம்ம ஆரம்பித்தோம். 10:1 ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பித்தோம்? இவைகளுக்கு பின்பு, எவைகளுக்கு பின்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான இடத்துக்குள்ள நம்ம வர்றோம். முக்கியம் 9ஆம் அதிகாரத்தில் ஊழியத்துக்கு நான் ஒருத்தன் வர்றேங்கிறான். ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாரு? அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கம்மி அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லூக்கா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் பாருங்க, 57வது வசனத்தில் அவர்கள் வழியிலே போகையிலே ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன். அவன் ஊழியத்துக்கு வர்றேங்கிறான் பாருங்க. ஆண்டவர் இங்கே 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்ங்கிறாரு. ஆனா வழியை வந்து ஒருத்தன் வர்றான், அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நீ வேணாங்கிறார். எதுக்கு என்ன சொல்றாரு? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. வர்றவனே ஆண்டவர் வேணாம் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். ஏன்னா ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் அனாதி தீர்மானத்தினாலே நியமிக்கப்படுகிறார்கள். சரிங்களா? 57 வர்றவனே வரவேணாங்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 59 வராதவனை போய் இயேசு என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறார். அதான் ஊழியம். சரிங்களா? எங்கே எப்போ அழைப்பு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அது அனாதியிலே முன்குறிக்கப்பட்டது. சரிங்களா? வர்றவனே வரவேணாங்கிறாரு. வராமல் இருக்கிறவனை நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். சரியா? இப்போ பாருங்க, இந்த 70 பேரும் அவர் சொல்லி அனுப்புறார். என்ன, உங்களை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அந்த பட்டணத்தோட நிலைமை என்ன அழகா விவரிக்கிறத பார்க்கலாம். லூக்கா 10:13-15 வசனங்கள்ல ஒரு 5 பட்டணங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சில நிமிடங்கள் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? இயேசுவை நிராகரித்த பட்டணங்களுக்குரிய நிலைமை என்ன? லூக்கா 10ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் என்ன சொல்லுது? கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும்.
இங்கே கோராசின் பட்டணத்தையும் பெத்சாயிதாவுக்கும் ஐயோ அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். அடுத்து லூக்கா 10:13-15 பார்த்தீங்கன்னா, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். 3 பட்டணங்களே அவருக்கு ஐயோ சொல்றதை பார்க்கலாம். கோராசின் பட்டணம், பெத்சாயிதா பட்டணம், கப்பர்நகூம். அதுக்கு அடுத்து கதரநேர் நாடு. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இயேசு 2 அந்த பிசாசு பிடித்த மனிதர்களே, லேகியோன் பிசாசு பிடித்தவர்களை விரட்டும் போது அந்த லேகியோன் பிசாசுகள் என்ன சொல்லுது இயேசுட்ட, அந்த 2000 பன்றி கூட்டத்துக்குள்ளே நாங்கள் போகணும்னு சொல்லும்போது, போங்கன்னு சொல்லும்போது பரிசுத்தர் வந்திருக்கிறாரு. பன்றியோட இழைப்பை அந்த கதரநேயர் நாட்டு மக்கள் பெருசாக எடுத்துக்கொண்டு, பரிசுத்தர் வேண்டாம், எங்களை பன்றியோட இழப்பு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இயேசுவே உள்ள வராதீங்க, வெளியே போங்க அப்படி சொல்றதை பார்க்கலாம். இயேசு அவர் வேண்டிக் கொள்ளும் பொழுது அந்த கதரநேயர் நாடுகள், அந்த நாட்டு மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா, அவர் 2000 பன்றிகளுக்கு பதிலாக பலாயிரம் கழுதைகளையும் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் கூட கொடுத்திருக்கு, ஆடு மாடுகளை கூட கொடுத்திருக்கு. அவராலே கூடும். பாருங்க, பரிசுத்தர் உள்ள வராரு, பரிசுத்தரை ஏற்றுக்கொள்ள மனதா இல்லாம எங்களுக்குள்ளே அந்த 2000 பன்றிகள் இறந்து போச்சு அப்படின்னு அவங்க வேதனைப்படுறதை பார்க்கலாம். அப்ப கோராசின் பட்டணம், பெத்சாயிதா பட்டணம், இந்த கப்பர்நகூம், கதரநேர் நாடு, அதற்கு பிறகு இயேசு தன்னுடைய சொந்த ஊர். இயேசு சொந்த ஊர் எது? சொந்த ஊர்னு பெத்லகேம் கிடையாது, எங்கே வளர்ந்த ஊரான இந்த நாசரேத்துக்கு போகும்பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 5-54 வரை வாசிச்சிங்கன்னா 2 வசனம் மட்டும் மேற்கோள் காட்டலாம். என்னன்னா, அழகா சொல்றாரு, ஒருவனுக்கு, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்குள் அவன் வீட்டாரே. அடுத்து என்ன சொல்றாருன்னா, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடைய மாட்டான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதே இந்த 1, 2, 3, 4, 5 பட்டணங்களை பார்த்தோம். 6வதா ஒரு முக்கியமான பட்டணம் பார்க்க போறோம். என்ன? எருசலேம். எருசலேம் மத்தேயு 23:37 லூக்கா 13:34 ஒரே வசனம், அப்படி கட்காப்பி பேசுற மாதிரி இருக்கும். என்ன வசனம்? எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டுகிறவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தினமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பட்டணங்களை குறித்து இயேசு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்றதை பார்க்கலாம். எந்தெந்த பட்டணம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட கொஞ்சம் பட்டணங்களை சேர்த்துக்கங்க. கோராசின், பெத்சாயிதா, கப்பர்நகூம், கதரநேர் நாடு, சொந்த ஊரான நாசரேத், எருசலேம், இதெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலித்தவர்கள். அதற்குண்டான நியாய தீர்ப்புகளையும் அவர்கள் அனுபவித்தார்கள். சரிங்களா? இப்ப இந்த 70 பேரை எதுக்கு அனுப்புனாரு? ஆத்துமா ஆதாயம் செய்வதற்காக. ஆத்துமா ஒண்ணு கூட பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, அதுக்காக அவர் முன்னெச்சரிக்கையா அனுப்புறதை பார்க்கலாம். ஏன்னா இவ்வளவு வேகமா அனுப்புறாருன்னா, அவருடைய ஆயுள், அந்த அவருடைய ஊழிய காலம் ரொம்ப கொஞ்சமா இருக்குது. 3.5 வருஷம் தான் பிதாவினாலே அவருக்கு நியமிக்கப்பட்டது. வெறும் 3.5 வருஷம் பிதாவினாலே அவருக்கு ஊழிய காலம் நியமிக்கப்பட்டது. எவ்வளவு? அவர் 33 வயது வாழ்ந்தாலும் இந்த 3.5 வருஷம் என்பது ரொம்ப முக்கியமானது. நம்ம உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், 3.5 எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதே போல கிருபையின் காலம், இந்த 3.5 காலம் அதை ரொம்ப முக்கியமா எடுத்துக்கணும். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் படிக்கிறோம் இல்லையா? உபத்திரவ காலம் 3 வருஷம், மகா உபத்திரவ காலம் 3 வருஷம். பாருங்க, கிருபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதீத கிருபை, அவருடைய நித்திய கிருபை, அவருடைய அதிகமான கிருபை பொழிந்த வருடங்கள் பாருங்க. அவர் ஊழியம் செய்த, ஏன்னா நசரேய இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகத்தினாலே அவர் நினைக்கும் பொழுது அவர் பூமியில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இயேசு பூமியிலே வாழ்ந்த அந்த 3.5 வருட காலங்கள் அதிகமான கிருபையை பொழிந்த காலம். அது ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப முக்கியமானது. ஆத்தும ஆதாயம் என்பது ஒரு கலை. நல்லா கவனிக்கணும். எல்லாராலையும் ஆத்தும ஆதாயம் செஞ்சிட முடியாது. நம்ம ஒரு சில இடங்கள்ல பேசுறதுக்கு கூச்சப்படுவோம் தெரியுமா? ஒருத்தவங்க கஷ்டப்படுவாங்க, ஒரு கல்லையோ மண்ணையோ போட்டு வணங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் எப்படியாவது சுவிசேஷம் சொல்லும் போது நம்ம கூச்சப்படுவோம். இன்னொன்று, பக்கத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுவோம். நமக்கு நாமே கூச்சப்படுவோம், பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து வெக்கப்படுவோம், பொதுவாக பயப்படுவோம். ஆனால் ஒரு சிலர் அழகா அற்புதமா அது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறாப்புல அவ்வளோதான் சுவிசேஷம் சொல்லுவாங்கப்பாங்க. அது ஒரு கலை, எல்லாருக்கும் வந்துட ஒரு அழைப்பின் ஒரு மிகுதி அபிஷேகம் இருக்கும்போது அந்த ஆத்துமா ஆதாயம் என்பது ஒரு கலை. மீன் பிடித்தல் என்பது எப்படி ஒரு கலையோ, அதே போல ஆத்துமாக்களை பிடித்தல் என்பது ஒரு அற்புதமான கலை. அதில் கைதேற நம்ம பிரயாசப்படணும். மக்களே தன்பக்கமாக இழுக்கணும். சரிங்களா?
இப்போ இந்த 70 பேரும் போகிறாங்க. உங்களை ஏற்றுக்கொண்ட வீட்டில் சமாதானம் சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளாத வீட்டில் தூசியை உதறி விட்டு வந்துருங்க, சரிங்களா? அது அப்புறம் நியாய தீர்ப்பு நடக்கும் அப்படிலாம் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அவங்கள அனுப்புனாங்க. போயிட்டு இவங்க அடுத்தடுத்த வசனமே பார்க்கலாம், ஆச்சரியமாக இருக்கும். அவங்க போனாங்க, உடனே திரும்பி வந்தாங்க. என்ன சொல்கிறாங்க? 17வது வசனம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர் 1வது வசனத்தில் தான் அனுப்புகிறாரு. இங்கே 17வது வசனத்தில் உடனே போயிட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, என்னென்ன வேலை செஞ்சோம் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த 35 குழுக்களும் போயிட்டு ஒன்று கூட சிந்தாமல் செதறாமல் திரும்பி வந்துடுது. அப்போஸ்தலர்கள் நிறைய இடத்துக்கு ஊழியம் பண்ண போனாங்க, திரும்பி வரல, மறித்து விட்டாங்க. ஆனால் 70 பேர் ஒரு குறிப்பிட்ட டேத்துக்குள்ளே போனதுனால போன உடனே 70 பேரும் நல்ல சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க. நல்ல சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அப்போது அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். மறுபடியும் அவருக்கு வல்லமை கொடுத்து அனுப்புனாரு. மறுபடியும் பாருங்க, அவர்களுக்கு வல்லமை கொடுக்குறார். என்ன? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள். அந்த வேளையில் இயேசு ஆவியில் களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருக்கிறது. அழகா சொல்றது. ஆவியில களி கூர்றார் தேவன். பாருங்க, சிலுவையில் எவ்வளவா துக்கப்பட்டிருப்பார், ஆனால் இங்கே சந்தோஷமா இருந்த நாட்களே ஆவியில களி கூர்ந்து மகிழ்கிறத பார்க்கலாம். ஏன்னா அதிகாரம் கொடுக்குறாரு. அவரில் இருந்த அதிகாரம் இன்னொருவருக்கு போய் இன்னொருவரிலிருந்து அதிகாரம் செயல்படுகிறது. அப்படி சொல்லும் பொழுது இங்கே ஆசிரியராக இருந்து இயேசு ஆவியிலே களி கூறுகிறார். ஒரு நல்ல ஆசிரியனுக்கு எது மகிழ்ச்சி தெரியுமா? திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட், சார், நான் உங்களால் தான் இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் ஹை ரேஞ்சில் இருக்கிறேன், இவ்வளோ சேலரி வாங்குறேன், இவ்வளோ நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு ஆசிரியருக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் ஆசிரியருக்கு பாருங்க, அதனால் அவனுக்கு எந்த லாபமும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மகிழ்ச்சியை ஆவியில் கழிவுறக்கூடிய நிலைமையை கொடுக்குது. அதுதான் இயேசு தன்னுடைய சீசர்களை பார்த்து இயேசு ஆவியில களி கூறுறதை பார்க்கலாம். சரிங்களா? அப்ப என்ன சொல்றாரு? இதுக்காக நீங்க சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கிறத குறித்து நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்னே சொல்றாரு. ஏன்னா இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் அந்நிய பாஷை ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அறிவானாலும் ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அப்படி சொல்றதை பார்க்கலாம். அப்ப ஏன் சந்தோஷப்படாதீங்கன்னா, இந்த வரங்கள் அந்நிய பாஷை எல்லாம் ஒளிந்து போகும், வசனம் மட்டும் ஒளிந்து போகாது. ஏன் சந்தோஷப்படாதீர்கள் அப்படி சொல்றான்னா, மத்தேயு 7:21 மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21லேருந்து 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தினாலே யாரெல்லாம் அற்புதம் செஞ்சு பின்மாற்றமாகி சரியாக ஊழியம் செய்யாம ஊழியத்தினால கிடைக்கும் ஆதாயத்தை வைத்து தாங்கள் பிழைத்துக் கொண்டார்களோ அவர்களுடைய தேவ சமூகத்துக்கு தன்னுடைய ஆயுள் நாட்கள் முடிந்து வரும் பொழுது கர்த்தரை பார்த்து இப்படி சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அப்படி சொல்றதை பார்க்கலாம். அப்ப நீங்க என்னதான் இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அற்புதங்கள் செய்தாலும் அன்பு உங்களுக்கு இராவிட்டால், இயேசுவை பின்பற்றும் அன்பு உங்களுக்கு இராவிட்டால் அது அந்த கணமே முடிஞ்சிச்சு. அப்ப எது வேணும்னா நம்மளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்கணும், நம்முடைய பெயர் பரலோகத்துல எழுதியிருக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். பரலோகத்திலே நம்மளுடைய பெயர் எழுதியிருக்கணும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புறதை பார்க்கலாம். சரிங்களா? அதான் லூக்கா 10:20 ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். யாத்திராகமம் 32:22 மோசே தேவனை நோக்கி என்ன சொல்றாருன்னா, அவர்களை, இஸ்ரவேல் புத்திரர்களை அவர்களை மன்னித்தொள்ளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். பாருங்க, மற்றவர்களுக்காக மோசே தன்னுடைய நாமத்தை கிறுக்கி போட சொல்றதை பார்க்கலாம். ஜீவ புஸ்தகம், அந்த புஸ்தகத்தோட பேர் என்ன? ஜீவ புஸ்தகம். நம்ம பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கலாம். பவுல் அழகாக சொல்லுவார், கிளம்பந்தூன்னு ஒருத்தர் இருக்கார். கிளம்பந்து
அவர் எப்படி அநேக வேத விற்பனர்கள் சொல்லுவாங்கன்னா, ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட கிளமந்து. அதனாலதான் அநேக பேருக்கு கிளமந்துன்னு பேர் வைப்பாங்க. ஏன்? அவருடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கிளமந்துவும் பவுலுடன் வேலை செய்த உடன் வேலையாட்களும் அவருடைய நாமங்கள் எதில் எழுதப்பட்டிருக்குதான்? ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:5 கூட ஜெயம் கொள்கிறவனுக்கு பாருங்க, அவருடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் வெளிப்படுத்தல் 20:12 தான் ஜீவ புஸ்தகமே திறக்கப்படுது. வெளிப்படுத்தல் 20:12 தான் ஜீவ புஸ்தகமே திறக்கப்படுது. இது பெரிய டாபிக்கு. கர்த்தர் கிருபை இருக்கும் பொழுது நாம இதை நல்ல பெரிய டாபிக். எத்தனை புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் மட்டுமல்ல, ஞாபக புஸ்தகத்திலிருந்து அநேக புஸ்தகங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12:19 ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரலோகத்திலிருந்தும் இப்புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். தேவன் முக்கியமா கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதுக்கு மிஞ்சினது தீமையினாலே உண்டாயிருக்கும். அப்போ வசனத்தை கூட்ட குறைக்கும் பொழுது ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி போடுறதை பார்க்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலே அந்திரேயா, பேதுரு, யோவான், சரிங்களா, யாக்கோபு, இந்த 2 பேர் 4 பேர் ஆகி 6 பேர் ஆகி 12 பேரானது. இந்த 12 பேருக்கு பிறகு 70 பேர். 70 பேருக்கு பிறகு அப்போஸ்தலர்ல 120 படிக்கலாம். அப்புறம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ உலகத்திலே முக்கியமான முதல் மார்க்கமாக கிறிஸ்தவம் இருக்கிறத பார்க்கலாம். கடுகு விதை போட்ட கடுகு விதை பாருங்க, எவ்வளவு ஆயிரம் கோடியாய் பறவைகள் வந்து தங்கி தாபரிக்கிற ஸ்தலமாக கடுகு விதை இருக்கிறத பார்க்கலாம். விசுவாசம் விதை. சரிங்களா? அப்போ 70 பேர் சுவிசேஷமாக தங்களுடைய பணியை உண்மை உத்தமமாக செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் அனுப்புறதே சக்ஸஸ் ஆயிடுச்சு பாருங்க. போய் நாங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் பிசாசெல்லாம் கண்டு பயந்து ஓடுது அப்படி சொல்லும்போது அது ஒரு முக்கியமான வெற்றியின் ஊழியமாக கருதப்படுகிறது. இதுக்கடுத்து 2வதாக நம்ம பார்த்து முடிக்க போகிற விஷயம் என்னென்னா, நல்ல சமாரியன் ஓமை. நல்ல சமாரியன் ஓமை. இந்த நல்ல சமாரியன் ஓமை லூக்கா புஸ்தகத்தில் மட்டும்தான் எழுதியிருக்கும். லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25 37 வசனங்கள். 37 வசனங்கள். இதில் 3 முக்கியமான நபர்கள்: ஆசாரியன், லேவியன், சமாரியன். இந்த சமாரியன் எப்படி நல்ல சமாரியன் ஆனா அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சமாரியன் யார்? சமாரியனுடைய குணநலன்கள் அப்பொழுது இயேசு வாழ்ந்த காலத்தில் எப்படியாக பார்க்கப்பட்டது? அப்புறம் இந்த சமாரியன், நல்ல சமாரியன் ஓமையில் பிறன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் நெய்பர் அப்படின்னு போட்டிருக்கும். பொது மொழிபெயர்ப்புல அடுத்து உள்ளவர் அப்படின்னு போட்டிருக்கும், அண்டை வீட்டுக்காரர் அப்படின்னு போட்டிருக்கும். சரியா? அப்போ இதை குறித்து சற்று தியானிக்க போகிறோம். சரிங்களா? நல்லா கவனிங்க. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இந்த நல்ல சமாரியன் ஓமை எனக்கு தெரிஞ்சு நான் தியானித்த வரையிலும் 90% மக்கள், 90% வேத பண்டிதர்கள், நான் என்னுடைய அறிவுக்கு, சிற்றறிவுக்கு நான் எத்தனையோ வீடியோஸ் பார்த்துருக்கிறேன், புஸ்தகம் படிச்சிருக்கிறேன். அப்போ எல்லாருமே இது ஒரு ஓமை, இயேசு சொன்ன ஓமை சொல்லுவாங்க. 10% இல்லை, இது நடந்தது, அதே ஓமையா கர்த்தர் இந்த ஓமைக்குள்ள பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எது எப்படியோ, ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிரகாரம் இது ஒரு நல்ல ஓமை, நல்ல ஓமை. இதில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, நிறைய விஷயங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எருசலேமில் இருந்து எரிகோ செல்லக்கூடிய பாதையில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறோம். இது எப்படி, யார் மூலியமாக இந்த நல்ல சமாரியன் ஓமை வந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வேலை முடிஞ்சுட்டு 70 பேர் அவர் அனுப்பிச்சுட்டு அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடியது இது. இதில் நியாயாஸ்திரி கேட்ட ஒரு கேள்வியின் மூலமாக பிறந்தது இந்த நல்ல சமாரியன் ஓமை. நியாயாஸ்திரி அப்படி யார் அப்படின்னா, நியாயங்களை, கற்பனைகளை கற்று தேர்ந்தவன், ஒரு வேதபாரகன், ஒரு போதிக்கிறவன், நியாய பிரமாணத்தை ஒரு வக்கீல் போல எடுத்து அழகா பேசுறவன், நல்லா தெரிந்தவன், தெளிந்தவன், தோராவை கரைத்து குடித்தவன். இயேசு கேட்கிறாரு, இந்த நியாய பிரமாணம் ஒன்றும், இந்த நியாயாஸ்திரி ஒன்றும் லேசுப்பட்டவன் இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கும் போது டக்குன்னு பதில் சொல்றான் பாருங்க, ஆச்சரியமான பதில் சொல்றான். அறிவிலே திளைத்திருந்தவன் இந்த நியாயாஸ்திரி. அவன் 2 கேள்விகளை கேட்குறான். இப்போ முதல் கேள்விக்கு அந்த நியாயஸ்திரி சூப்பராக பதில் சொல்லுவான். 2வது கேள்விக்கு அவன் மூலியமாகவே தேவன் பதிலை கொடுப்பான். சரிங்களா? இந்த நியாயஸ்திரி ஒன்றும் லேசுப்பட்டவன் கிடையாது. அவன் தோராவிலே பஞ்சாமத்திலே தேர்ந்தவன். சரியா? இதில் இந்த நியாயாஸ்திரி மூலமாக எழுந்தது தான் இந்த நல்ல சமாரியன் ஓமை.
என்ன கேட்குறான்? முதலாவது கேள்வி என்ன கேட்குறான்? இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது கேள்வி, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னு கேட்குறார். நீ நியாயப்பிரமாணத்தில் தேர்னவன் ஆளை ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே ஆளை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சமாரிய ஸ்திரீ இயேசு போடுற அங்கேயே பார்த்து நீ யூதனாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ இயேசு அவனை பார்க்கும் பொழுதே நியாயாஸ்திரின்னு தெரியுது. அப்போ நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன? எப்பா நீ நியாயஸ்திரியா இருக்கிறியே, நல்ல ஒரு போதகனாக இருக்கிறியே, சரிங்களா? நல்ல வேதத்தில் உள்ள 613 பிரமாணங்களும் 10 கட்டளைகளும் உனக்கு தெரியுமே, எல்லாம் தெரிஞ்சிருக்கியே, நீ வாசிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது சூப்பராக சொல்கிறா பாருங்க. நித்திய ஜீவனை அடைகிறதுக்கு நீ என்ன வழி அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் பொழுது அவர் பாருங்க 2 புஸ்தகத்திலிருந்து எடுத்து பேசுகிறார். என்னென்ன புஸ்தகம்? உபாகமத்திலிருந்தும் லேவியராகமத்திலிருந்தும் எடுத்து பேசுகிறார். என்ன உபாகமத்தில் என்ன போட்டிருக்குன்னா, உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறு. இதை நான் படிக்கிறேன் பாருங்க. இது எப்படி படிக்கணும்னு நான் சொல்லித்தரேன், அதுக்காக இந்த வசனம் எடுக்கிறேன். உபாகமம் 6:5 இதை எப்படி படிக்கணும்? உங்களில் வாலிப வயதாக இருந்தால், சரிங்களா, உங்களுக்கு நல்ல பலன் இருந்தால், சத்து இருந்தால் இது எப்படி படிக்கணும்னா, இந்த 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதுக்கு முடியும் போது அந்த தோராவில் ஒரு சின்ன கோடு ஆச்சரியக்குறி மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ஆச்சரியக்குறி எபிரே எழுத்துக்கு பக்கத்தில் போட்டிருக்காங்களோ, உன்னால் எவ்வளவு ஜீவனை குடித்து கத்த முடியுமோ அந்த அளவுக்கு கத்தி அந்த வசனத்தை படிக்கணும். எவ்வளவு சத்தமாக படிக்கணுமோ. என்ன படிக்கணும்? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதை ஜீவனை கொடுத்து மிகுந்த சத்தமாக சொல்லணும். அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து எதுக்கு இதை சொல்லணும்? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. 3 விதத்தில் அன்பு கூற சொல்றத பார்க்கலாம். இதுல என்ன அன்பு கூறு அப்படின்னா, உன் முழு இருதயத்தோடும்னா ஆவியில அன்பு கூறு, உன் முழு ஆத்மாவோடுனா ஆத்மால அன்பு கூறு, முழு பலத்தோடுனா சரீரத்தில் அன்பு கூறு அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். ஆனா இங்க என்ன போட்டிருக்குது? கூடுதலா லூக்கா புத்தகத்துல முழு சிந்தையோடும் போட்டிருக்கும். முழு சிந்தையோடும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா புத்தகம் 10ஆவது அதிகாரம் அதுல 27ஆம் வசனம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும், கூடுதலா ஒரு வரதை பார்க்கலாம். கூடுதலா ஒன்று வரதை பார்க்கலாம். சிந்தையோடும் முற்றும் முடியுமாக உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதாவது பிறனிடத்தில்னா பரனை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அந்த பிறனை குறித்து நம்ம இன்னைக்கு நிறைய தியானிக்க போகிறோம். அப்போ ஆண்டவர் பாருங்க, நித்திய ஜீவனை அடையணும்னா நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு அந்த நியாயாஸ்திரி இயேசுவுக்கு மறுமொழி சொல்றதை பார்க்கலாம். இன்னும் கூடுதலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, லேவியராகமம் 19:18 எடுத்துக்கிறான். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். இதே இயேசுக்கு சொல்லும் போது நீ அப்படி செய், நீ பிழைப்பாய் அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லுவார். பிழைப்பாய். அதோட போயிருக்கலாம். சில பேர் கேள்வி கேட்கும்போது கேள்வி கேட்கறது நல்லதான். விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி கேட்கறது ரொம்ப நல்லதுதான். கேள்வி கேட்கும்போது தான் புத்தி தெளிவாகும். ஒரு நிமிஷம் கேள்வி பாருங்க, ஆயுட்கால பயத்தை நீக்கிவிடும், ஆயுட்கால கூச்சத்தை இருளை நீக்கிவிடும். அப்ப கேள்வி கேட்பது ரொம்ப நல்லதான். ஆனா இயேசுவிடம் போய் குதர்க்கமா கேள்வி கேட்கறது ரொம்ப கெட்டது. இயேசுவிடமே போய் இயேசுவை சோதிக்கும்படியே கேள்வி கேட்கறது ரொம்ப கெட்டது. பாருங்க, நியாயஸ்திரி வந்திருக்கிறவர் யார்? அவன் வேதத்தை கரைத்து கொடுத்துருக்கிறான். எழுத்தளவுல சில படிப்பாளிகள் இருப்பாங்க, மக்கப் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வருவாங்க. எல்லா தமிழ்ல இருந்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஆனால் பாருங்கள், உலக அறிவு உங்களுக்கு இருக்காது. எல்லாம் மக்கப் சரிங்களா? என்ன படிக்கிறோன்னே தெரியாமல் படித்து அதை அப்படி வாந்தி எடுக்கிறாப்புல எழுதி அதை மார்க் எடுத்து அவங்க ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அநேகர் ஒரு சாதாரண வேலையில் தான் இருப்பாங்க. அவங்க புரிந்து படிக்கல. இந்த நியாயஸ்திரீ இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது நீனே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நீ நியாயஸ்திரத்தை என்ன படிச்ச அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக சொல்கிறான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதாவது 613 கட்டளை, அந்த பிரமாணங்களில் 10 பிரதான கட்டளைகள். அதில் முதல் 5 தேவனிடத்தில் நாம் அன்பு கூறணும், அடுத்து வரக்கூடியவைகள் மனிதனிடத்திலே அன்பு கூறணும். இதைத்தான்
லேவியராகமம் 19:18 சொல்லுது, நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. அது சொன்ன உடனே இயேசு சந்தோஷப்படுறார். நீ போய் செய்ய, அப்போ பிழைப்ப அப்படி சொல்றார். நித்திய ஜீவன் நீ பிழைப்ப அப்படிங்கிறார். இதோட போயிருக்கணும். அடுத்து பாருங்க, அவன் தன்னை நீதிமானாக்க காட்ட விரும்பி 2வது கேள்வி என்ன கேட்கிறான்? எனக்கு பிறன் யார்? எனக்கு நீ பிறன் இடத்துல அன்பு கூறுன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப எல்லாத்துக்கும் நான் யார் தெரியுமா? நான் யூதன், நியாயத்தை அறிந்தவன், 10 கட்டளைகளை தெரிந்தவன், 613 நியமங்கள் நியாயங்கள் எனக்கு தெரியும். நான் உதவி செய்யத்தக்க எவனாவது இருக்கா உண்டா அப்படின்னு கேட்கிறார். நான் உதவி செய்யத்தக்க. தாவீது கேட்பார் தெரியுமா, என்னால் உதவி பெறத்தக்கவன் இந்த சவுல் கோத்திரத்தில் எவனாவது உண்டா? அது வேற ஒரு காரணத்துக்காக கேட்கப்பட்டது. இவன் பாருங்க, தன்னுடைய அறிவு பெருக்கத்தின் அறியாமையினால எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கறத பார்க்கலாம். எனக்கு பிறன் யார்? சரிங்களா? இயேசு எப்படி சொல்லுவார்னா, அந்த சாக்ரட்டிஸ் முறைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டா சாக்ரட்டிஸ் எப்படி பதில் சொல்லுவாராம்? அவன் கேள்வியிலிருந்தே அவன்கிட்ட இருந்து பதிலை வர வச்சிருவாராம். அதே போல இயேசு அநேக இடங்கள்ல கேள்வி கேட்கிறவரிடமிருந்தே பதிலை அவர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சரி, இப்ப இந்த நியாயஸ்தர் என்ன கேட்கிறாரு? எனக்கு பிறன் யார்? எனக்கு நான் யூதன், எனக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், கட்டளைகள் தெரியும், நான் உதவி செய்யத்தக்கதா இருக்கிறவன் யார் அப்படின்னு கேட்கும்போது இயேசு அப்படியே பாருங்க, நல்ல ஒரு கருகலான சத்தியத்தை தெளிவான ஓமையினால அழகா புரிய வைக்கிறார். பாருங்க, இவன் கொஞ்சம் இருமாப்பு பிடித்தவன், நல்ல அறிவாளி, நல்ல ஞானம் நிறைந்தவன், ஆனா இருமாப்பு பிடித்தவன். சரி, இப்ப இதுல இருந்து தான் இந்த ஓமையை சொல்றாரு. எனக்கு பிறன் யார் அப்படி சொல்லும் போது இந்த ஓமையை நம்ம இப்பதான் ஆரம்பிக்க போறோம். ஓமை ஏன் வந்துச்சுன்னு தான் பார்த்தோம். இப்பதான் இந்த ஓமையை நம்ம பார்க்க போறோம். இந்த நல்ல சமாரியன் ஓமையில கற்பனை கதை, 90% பேர் கற்பனை கதை அப்படின்னு தான் சொல்றாங்க. யாரெல்லாம் இதில் வர்றாங்க அப்படின்னா, முதலாவது வழிப்போக்கன் பயணி, 2வது கள்ளர்கள், 3வது ஆசாரியன், 4வது லேவியன், 5வது சமாரியன். அப்புறம் வரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எருசலேம், எரிகோ, சத்திரம், அடிபட்ட இடம், கள்ளர் கையிலே பிடிபட்ட இடம், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்ப பயணி வழிபோக்கன் சொல்லும் போது அவன் காயம்பட்டவன், கள்ளர்கள் அப்படி சொல்லும் போது காயப்படுத்தியவர்கள், ஆசாரியன் லேவியன் சொல்லும் போது கண்டுகொள்ளாதவர்கள், சமாரியன் சொல்லும் போது காயம் கட்டினவன். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, நான் இதை ஒரு வீடியோவில் ஒரு நண்பர் அழகாக பேசியிருந்தாரு, அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். பயணி வழிபோக்கன் சொல்லும் பொழுது காயம் பட்டவன், கள்ளர்கள் அப்படி சொல்லும் பொழுது காயப்படுத்தியவர்கள், ஆசாரியன் லேவியன் என்று சொல்லும் பொழுது கண்டுகொள்ளாதவர்கள், சமாரியன் அப்படி சொல்லும் பொழுது காயம் கட்டினவன். சரியா? இதை ஒரு பேசிக்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓமைக்குள்ள போகலாம். என்ன ஓமை சொல்றாரு? எருசலேம்ல இருந்து எரிகோ போற ஒரு பயணியோட பிரயாணம், வழிப்பயணத்தை சொல்றார். முதலாவது இதில் அநேக விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிறன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் மட்டும் இல்லாமல் அநேக விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ எரிகோ, எருசலேம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி, ஒரு ஆசீர்வாதத்தின் நகரம், தேவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய இடம். கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 2575 அடி உயரத்தில் இருக்குது. எரிகோ கடல் மட்டத்திலிருந்து 846 அடிகள் கீழே இருக்குது. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 4000 அடி எருசலேமுக்கும் எரிகோவுக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு புரியாப்புல சொல்லணும்னா, இதுக்குள்ள உயரம் என்ன புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கொடைக்கானல் நான் பார்க்கும்பொழுது விக்கிபீடியாவில் செக் பண்ணும்போது கொடைக்கானல் அந்த மலைக்கும் அந்த பூமிக்கும் உள்ள தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 7300 அடி, 7300 அடி அப்படின்னு போட்டிருக்குது. சரியா? அப்போ இவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸு. எவ்வளவு தூரம் அப்படின்னா 25 கிலோமீட்டர். இப்போ இந்த பயணி போகிற வழியில அதுமீம் யோசுவா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இதில் அதுமீம்னு ஒரு இடம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை குறிச்சுக்கோங்க.
செக் பண்ணி பாருங்க. இந்த அதுமீம்ங்கிறது கல்லர்கள் வாழக்கூடிய பகுதி அப்படி சொல்லுவாங்க. எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் இடையில உள்ள ஒரு பகுதி, இங்கே கல்லர்கள் வாழக்கூடிய பகுதி. இந்த இடத்துல தான் இவன் அடிபட்டான் அப்படி சொல்லுவாங்க. இல்லை இந்த இடத்துல சத்திரம் இருந்தது அப்படின்னு சொல்கிறவர்கள் உண்டு. இது ஒரு எக்ஸ்ட்ரா குறிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பயணி அடிபட்டான். ஏன்னா தேவனுடைய நகரமான எருசலேமில் இருந்து சபிக்கப்பட்ட பூமியான அவன் எரிகோவுக்கு போகிறான். அந்த பயணம் கர்த்தரால வாய்க்கப்படவில்லை. இப்போ நம்ம ஆதியாகமம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பெயர்சபால இருந்து ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எலியேசர் கிடையாது. எலியேசர்னு போட்டிருக்கும். அநேகர் எலியேசர்னு சொல்லுவாங்க. எலியேசர்னு எந்த இடத்துலையும் குறிப்பிடப்படலை. ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் தான் போட்டிருக்கும். சரியா? நம்ம எழுத்தின் பிரகாரம் எடுத்துக்கொள்வோம். சரி, பெயர்சபால இருந்து அந்த மெசொப்பொத்தேமியாவுக்கு அவன் இருக்கிற இடத்துக்கு சரியாக 5430 கிலோமீட்டர், ஒரு ஏறக்குறைய வச்சுக்கலாம் 5430 கிலோமீட்டர். இவன் இந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எப்படி போறான்? ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் 10 ஒட்டகங்கள் கூடுதலாக, அவர் ஊழியக்காரனுக்கு வேலையாட்கள், உச்சிதமான பொருட்கள். எத்தனை மாதம் பயணித்தான்னு தெரியல, ஆனால் பயணித்தான். பாருங்க, பயணிக்கும் போது உச்சிதமான பொருட்களோடு பயணிக்கிறான். எந்த கல்லர் கைகளிலும் அகப்படலை. எந்த கால சூழ்நிலையோ, மழையோ புயலோ வெயிலோ அவர்களை தாக்கவில்லை. இரவு ராத்தங்கும் போது எந்த விஷப்பூச்சியோ அவங்களை கடிக்கலை. கொள்ளையர்கள் அவர்களை கொள்ளையடிக்கலை. வாய்க்க பண்ணினார். இவன் போகிறான், ரெபேக்காலை பார்த்துட்டு திரும்பவும் ஊர் கொண்டு போகிறான். இதை நம்ம அப்படியே சாதாரணமாக முடிச்சிடுறோம். போகும்போது எவ்வளோ ரிஸ்கோ அதை விட அதிகப்படியான 2 மடங்கு அதிக ரிஸ்க்கு வரும்போது. ஏன்னா 10 ஒட்டகங்களில் ஆபிரகாமுடைய விலையேற பெற்ற உச்சிதமான பொருட்களை எடுத்துகிட்டு போகிறான். திரும்பி வரும்போது அவன் பாருங்க, அந்த உச்சிதமான பொருட்களை காட்டிலும் விலையேற பெற்ற மணவாட்டியான ரெபேக்காலை கொண்டு வர்றான். ரெபேக்காலுடைய தாதி, ரெபேக்காலுடைய வேலைக்காரிகள் எல்லாம் கொண்டு வரான். இவன் இடையில கல்லர்கள் கையிலையோ ஒரு கால சூழ்நிலையோ எங்கேயுமே அகப்படலை. ஏன்னா கர்த்தருடைய சமூகம் இவர்களுக்கு முன்பாக சென்றது. இந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் நல்லவனாக இருந்தான். அவன் பாருங்க, இடைக்கு வைக்கும்போது அவன் மனசில் நினைக்கிறதா நடக்குது. நான் மட்டும் குடிக்காமல் என் ஒட்டகத்துக்கும் தண்ணி வாத்துன்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு அப்படியே செய்யுது. சரிங்களா? பாருங்க, ஒட்டகத்துக்கு அந்த பொண்ணு ரெபேக்கால் தண்ணி அள்ளி ஊற்றுது. ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்கும் தெரியுமா? தெரியாது. ஆனால் நிறைய தண்ணி குடிக்கும் தெரியும். அப்போ அந்த ஒட்டகம் யாரையும் சீக்கிரமாக தன்னுடைய முதுகில் ஏற்றிக்காது. நீங்கள் பாருங்கள், ஒரு குதிரையை ஒரு கழுதையை ஏறி பாருங்கள், உடனே ஏற்றிக்காது. அது பழக்க வைக்கணும். நல்லா கவனம். சொல்கிற சத்தியம் ரொம்ப முக்கியமான சத்தியம். குதிரை சீக்கிரமாக ஒருத்தனையும் ஏற்றிக்காது, கழுதை சீக்கிரமாக ஏற்றிக்காது. ஒட்டகம் ரொம்ப மோசம். ஒட்டகம் இடம் பிடிக்கும். ஆனால் பாருங்கள், ரெபேக்கால அழகாக மணவாளிடம் கூட்டி வருகிறது. ஏன் கூட்டி வருது? ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றிருக்கிறா. ஒட்டகம் என்பது சபையை குறிக்கிறது. சரிங்க? ஈசாக்கு குமாரனை குறிக்கிறார். ஆபிரகாம் பிதாவை குறிக்கிறார். சரிங்களா? இந்த எலியேசர் என்பவர் பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறார். இது ஒரு நம்மளால ஏற்படுத்தப்படப்பட்ட ஒரு ஓமானங்கள். அந்த ரெபேக்காலை எப்படி ஒட்டகம் ஏத்துச்சு? தண்ணி ஊத்துனா அந்த ஒட்டகத்துக்கு. அது பல கிலோமீட்டர் பயணித்து வந்திருக்குது. எங்கெங்கேயோ தண்ணி குடிச்சிருக்கிறோம். ஆனால் இவன் மனமும் தண்ணியை ஊற்றுறா, நல்லா குடிச்சிட்டு நல்லா தீவனம் சாப்பிட்டுட்டு, இந்த அம்மா தான் நமக்கு சாப்பாடு போட்டாங்க நினைச்சது. அந்த அம்மாவே தன் மேலே ஏறும்போது அழகாக ஏற்றிக்குது. சரி, இது ஒரு நம்ம அங்கே பார்க்குறோம். பழைய ஏற்பாடு ஆபிரகாம் சம்பவத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரனுடைய பயணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய சமூகம் அவனுக்கு முன்பாக சென்றது. அவன் பாருங்க, போக 5430 கிலோமீட்டரு, வர 5430 கிலோமீட்டரு, கிட்டத்தட்ட அவன் 11,000 கிலோமீட்டர் பயணித்திருக்கிறான். எந்த அசம்பாவிதங்களும் நடக்கவில்லை. மணவாட்டியை சூப்பராக கொண்டு போய் மணவாளிடம் பரிசுத்த ஆவியானவர் சேர்த்து விட்டார். மணவாளனிடம், ஈசாக்கிடம் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் பக்குவமாக போய் சேர்த்துட்டான். அவன் தான் நல்ல ஊழியக்காரன். சரியா? அவனுடைய பயணத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணியிருக்கிறாரோ இல்லையோ, வாக்கிய பண்ணியிருந்தார். ஆனால் பாருங்க, இந்த வழி போக எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு 25 கிலோமீட்டர் தான். ஒரு வாலிபன் பயணித்தா 7 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். கழுதியோட பயணித்தா 12 மணி நேரத்தில் போகலாம். சரிங்களா? ஒரு முதியவர் இப்படியாக ஒரு கணக்கு போடலாம். கணக்கு இறங்கு பாதை, ஏறு பாதை இல்லை, இறங்கு பாதை. ஏறு பாதைனா தான்
கூடுதல் நேரம் எடுக்கும், இறங்குற பாதை, அதனால கொஞ்சம் சீக்கிரமா பயணம் எடுக்கும். சரியா? இப்ப இவனுடைய பயணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கல. நம்ம பிறன் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயத்தை தியானிக்கிறோம். அப்ப அவன் தேவனுடைய நகரமான எருசலேமில் இருந்து சபிக்கப்பட்ட நகரமாகிய பேரிச்சம்பழத்தின் நகரமாகிய எரியோவுக்கு அவன் செல்றதை பார்க்கலாம். ஏன், என்ன காரணம்? அவன் முதலாவது அவன் யூதனாக இருக்கணும். யூதன் தேவனை அறிந்தவன் சபிக்கப்பட்ட பூமியாகிய எரியோவுக்கு போவது தேவனுடைய விருப்பம் அல்ல. அதே போல எருசலேம் பக்கத்தில் இருக்கக்கூடியதான் பெத்லகேம். அந்த நகோமி எலிமெலேக்கு இவங்க கொழுப்படுத்து தப்பு செஞ்சுட்டு இவங்க பாருங்க தேசத்துல பஞ்சம் சொல்லிட்டு மோவாப் போய் அடி வாங்கி எல்லாத்தையும் இழந்து நகோமி திரும்பி வர்றதை பார்க்கலாம். நகோமியோட இருந்தவங்க நீ நகோமி அல்லவா அப்படின்னு கேட்கும் போது அப்ப தேசத்துல பஞ்சம் அவ்வளவா பெருசா இல்லை. நகோமியோட ஜீவித்தவங்களா இன்னும் ஜீவித்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும்தான் இங்க வாழ முடியாம ஒரு பெரிய லக்ஸுரி லைஃபை தேடி மோவாப் போயிருக்காங்க. மோவாப்ல எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா எருசலேம்ல இருந்தா இப்படித்தான் வாழணும், இஸ்ரவேல்ல இருந்தா இப்படித்தான் வாழணும். மோவாப்ல நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். சில பேர் சர்ச்சில் பயங்கரமாக ட்ரெஸ் என்ன, உடை என்ன, நடை என்ன, பேச்சு என்ன, ஒரு கெட்ட வார்த்தை கூட பேச மாட்டாங்க. சபையை விட்டு வெளியே போனால் பார்க்கணும், பேச்சை பார்க்கணும், அம்மாடி சாத்தான் கூட தோற்று போயிடுவான், எனக்கு போட்டியாகவும் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சபையில் இருக்கும்போது தேவதூதனே தோற்று போயிடுவான், அப்பா என்னை விட இவன் கர்த்தரை துதிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் நிறைய பேர் நாடகம் போடுறாங்க. சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ எலிமெலேக்கு அங்கே போயிட்டு அங்கே எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தாங்க. கர்த்தர் இது அனுமதிக்கலை. இவங்க தான் போனாங்க, இவங்க தான் இழந்தாங்க, வந்தாங்க. அப்ப பயணம், அந்த ஆபிரகாமுடைய பயணத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணியிருந்தார். ஆபிரகாமுடைய ஊழியக்காரனுடைய பயணத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணியிருந்தார். ஆனா இந்த எலிமெலேக்கு நகோமியோட பயணத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணல. ஜீவனை எடுத்துட்டாரு, 3 பேரோட ஜீவனை. நகோமியோட கணவன், நகோமியோட 2 பிள்ளைங்க, சொத்து எல்லாம் போச்சு. நகோமி இன்பமானவள், இனிப்பா மதுரமானவள், கசப்பானவள் என்ன சொல்லுங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து நிற்கிறான். பாருங்க, நகோமி திரும்ப வரும்போது எல்லாவற்றையும் இழந்து வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் யாக்கோப் என்ன சொல்றான்? கோலும் கையுமா போன 2 பரிவாரங்களோடு வந்தேன். கர்த்தர் பயணத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆசீர்வாதம் தங்கும். சரி, இப்போ நம்ம மறுபடியும் ஊமைக்குள்ள வரலாம். ஊமைக்குள்ள இப்போ அவ கீழே வரும்போது ஒரு இடத்துல கள்ளர்கள் பிடிச்சிட்டாங்க. இதில் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவன் அந்த வழிபோக்கன் இருக்கான் இல்லையா, வழிபோக்கன்ட்ட எதை எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, எரிகோ என்பது எருசலேமுக்கு வடகிழக்கில் யோர்தானுடைய மேற்கு கரையில் இருக்கு. எருசலேமுக்கு வடகிழக்கில் யோர்தானுடைய மேற்கு கரையில் இருக்கிறது. இப்படி இடையில கொஸ்டின் கேட்டா விட்ட பாயிண்ட்லாம் கிடைக்கும். சரி, எருசலேமுடைய வடகிழக்கில் 25 கிலோமீட்டரு கீழே இருக்கிறத பார்க்கலாம். யோர்தானுடைய மேற்கு கரையில் இருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு பேரிச்ச மரங்களின் பட்டணம். சரி, இந்த கள்ளர்கள் இந்த வழிபோக்குன்றது என்ன எடுத்தாங்க படிக்கலாம். லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் இயேசு 30ஆம் வசனத்தில், இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோ போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, அவன் பணத்தை எடுத்தாங்க, பொருள் எடுத்தாங்கன்னு போடல, அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விற்று போனார்கள். சரி, இதுல இருந்து நம்ம தியானிக்கலாம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய, இது அப்படியே இருக்கட்டும், இதுக்கு அடுத்து வரக்கூடியவன் ஆசாரியன், லேவியன். ஆசாரியன்ட்ட கண்டிப்பா பணம் இருக்கும் பாருங்க, அவனை பாருங்க பிசாசு தொடலை. லேவியன்ட்டையும் பணம் இருக்கும், அவனை பாருங்க பிசாசு தொடலை. ஏன்னா ஊழியம் முடிச்சுட்டு வராங்க. சரிங்களா? அவங்க ஆவியிலே செத்து போனவர்கள், அவங்கள அடிக்கிறது ஒன்றும் பிசாசுக்கு பெரிய டார்கெட் கிடையாது. ஒண்ணுமே தெரியாதவன் அடிக்கிறது தான் பிசாசுக்கு டார்கெட். ஏன்னா தெரிஞ்சு அவன் ரட்சிக்கப்பட்டான்னா பிரச்சனை ஆயிரும் சாத்தானுக்கு. அதனால சரி, இப்ப அவனுடைய ஆடைகளை, வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள், அவனை காயப்படுத்தினார்கள், குற்றுயிராய் விட்டு போனான். குற்றுயிராய் துடிக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, துடிக்க விட்டுட்டு போனாங்க. ஆனா ஜீவன் இருக்குது. இந்த இடத்துல ஆசாரியன் வர்றான், பக்கமாய் கண்டு விலகி போனான். 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 7 வசனத்திலிருந்து 18 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் ஆசாரிய குடும்பம் யாரு, லேவிய குடும்பம் யாரு? லேவி குடும்பத்திலிருந்து தான் ஆசாரிய குடும்பம் வருது. இந்த லேவி, அதில் ஆரோனுடைய வம்சாவளிகள் மட்டும்தான் ஆசாரியர்கள்.
மற்றவர்கள் எல்லாம் லேவியர்கள். இந்த லேவியர்கள் என்பவர்கள் ஆசாரிய குடும்பத்துக்கு பணிவிடை செய்கிறவர்கள். இந்த இவர்களுடைய ஆரோனுடைய குடும்பம் எண்ணிக்கை பெருக்கமாக இருக்கும் பொழுது அதை இந்த தாவீது காலத்தில் 24 பிரிவுகளாக பிரிப்பாங்க. 24 பிரிவுகளாக பிரிக்கும் பொழுது இதில் ஒரு பிரிவு மட்டும் வருஷத்துக்கு 6 நாள் தான் ஊழியம் செய்ய முடியும். அவங்க வருஷத்துக்கு 6 நாள் தான் ஊழியம் செய்ய முடியும். ஏன்னா 24 பிரிவுகள் இருக்குது. அப்படி இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊழியம் செய்ய முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்தவன் யார் அப்படின்னா யோவான் ஸ்நானனுடைய தகப்பனான சகரியா. லூக்கா புஸ்தகம் 1:9 அவனுடைய முறைமையின்படி அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஆசாரியன் தொட்டா தீட்டு. ஏன்னா அடுத்து இவனுக்கு வந்து அந்த ஒரு தடவை தான் ஒரு வாரம் தான் சான்ஸ் கிடைக்குது. அந்த ஒரு வாரத்தில் போயிட்டு இந்த மாதிரி சம்பவம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா போய் அவன் ஊழியம் பண்ண முடியாது. இப்போ ஆசாரியன் யாரையும் தொடக்கூடாது. அதே போல் ஆசாரியனுக்குரிய உதவியாளர்கள், பணிவிடைக்காரர்கள், லேவியர்கள் இவரும் உதவி செய்யக்கூடாது. இப்போ பாருங்க, இந்த யூதர்கள் ஒரு இருமாப்பா இருப்பாங்க. உலகத்திலே தாங்கள் தான் புத்திசாலி, அறிவாளி, ஞானவான்கள் அப்படின்னு தங்களை எப்பவுமே காண்பிக்க விரும்பாங்க. அதான் உண்மை. ஏன்னா உலகத்துடைய கண்டுபிடிப்புகளில் 80% அவர்கள் கண்டுபிடித்ததான். பெரும்பான்மையான நோபல் பரிசு அவங்க தான் வாங்கினது. அவங்க தான் அநேகத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் கிறிஸ்து தான் மேசியா, கிறிஸ்து தான் தேவகுமார்னு அவங்க கண்டுபிடிக்கல. புறஜாதியானவர்கள் தான் கண்டுபிடித்தாங்க. அதை நம்ம பார்க்கணும். சரி, இப்போ எருசலேமிலிருந்து எரிகோ வடகிழக்கில் 18 மைல் தொலைவில் உள்ள ஒரு நகரம், பேரிச்சம்பழங்களின் பட்டணம். இன்னும் நல்லா சொல்ல போனால் யோர்தானின் மேற்கு கரையோர பட்டணம், ஈச்சமரங்களின் பட்டணம். இது எரியோ. இந்த எரியோவுக்கு போகும்போது நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதிலிருந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இதில் யார் அப்படி என்னென்ன பார்க்கும்பொழுது தேவனுடைய நகரம், இந்த நகரத்திலிருந்து தேவனை விட்டு பின்மாற்றமாய் போன ஒரு மனிதனாக அவனை எடுத்துக்கொள்ளலாம். பின்மாற்றமாக எங்கே போகிறான்? சபிக்கப்பட்ட பூமிக்கு போகிறான். அப்போ பின்மாற்றமாய் போகும் பொழுது ஏன் பின்மாற்றம்னா அவனுடைய நினைவுகள் அவனை கொண்டு போகிறத பார்க்கலாம். அப்போ நினைவுகள் அவனை கொண்டு போகும் பொழுது இந்த கள்ளர்கள் என்ற பாவம் என்ற கள்ளர்கள் அவனை பிடித்து கொண்டு அவனை குற்றுயிராய் அவருடைய வஸ்திரங்களை, கல்யாண வஸ்திரங்களை உரிந்து கொள்கிறதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஆசாரியன், லேவியன், பழைய பிரமாணங்கள், பழைய நியாய பிரமாணங்கள் அந்த பாவப்பட்ட மனிதனை மீட்க முடியவில்லை. இங்கு சமாரியனாக வந்தவன் நல்ல சமாரியன் என்று அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சமாரியன் அப்படின்னு இங்கே தன்னை குறிப்பிடுகிறார், தன்னை ஓமையாக வெளிப்படுத்துகிறார்னா யோவான் புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை இவங்க எப்படி சொல்லி திட்டுவாங்கன்னா, நீ சமாரியன், நீ பிசாசு பிடித்தவன். யோவான் 8:48. சமாரியன் அப்படின்னா தவறான விதத்தில் பிறந்தவர்கள். சரிங்களா? ஒரு மோசமான பழிச்சொல், இழிச்சொல். இன்னும் நல்லா சொல்லப்போனால் பிசாசு பிடித்தவன் இப்படிலாம் சொல்லி யோவான் 8:48 சொல்கிறத பார்க்கலாம். அந்த நினைவு இருக்குது. அதனால் இயேசு சமாரியனை நல்ல சமாரியனாக காட்ட விரும்புகிறார். இதுலேருந்து நம்ம இன்னும் நல்லா என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, இங்கே ஆசாரியனும் லேவியனும், அதாவது பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் ஒருபோதும் பாவியான மனுஷனை மீட்க முடியாது. சமாரியன், நல்ல சமாரியனாக வந்த, நல்ல மேய்ப்பனாக வந்த இயேசு கிறிஸ்துனால தான் இவர்களை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓமையை சொல்றதை பார்க்கலாம். சரியா? இப்போ திருடர்கள் வந்து இவனை குற்றுயிராக விட்டு போறாங்க. நம்ம படிக்கலாம் யோவான்ல, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் அப்படிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பயணியிடமிருந்து அவனுடைய வஸ்திரத்தை, கல்யாண வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். அவன் நிர்வாணியாக இருக்கிறான். இப்போ வஸ்திரம் உரிந்த உடனே உனக்கு அடையாளம் போயிடுச்சு. யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவோடைய அங்கேயே பார்த்து நீ யூதனா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ ஆசாரியன் முதலாவது அடிபட்டு போனவனை பார்க்குறான், அந்த பக்கமாக வர்றான். அவனால் இவன் யார், என்ன இனத்தான் அவனால் தெரிந்து கொள்ள முடியாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுறான். ஏன்னா ட்ரெஸ்ஸு இல்லை. அதே போல் லேவி இருந்துட்டு போயிடுறான். ஆனால் சமாரியன் பாருங்க, அதெல்லாம் பார்க்கல. அவன் ஒரு மனிதாபிமானம், பொருளை விட மனிதனுடைய உயிர் மேம்பட்டது அப்படி சொல்லிட்டு, பொருளை விட மனிதனுடைய உயிர் மேம்பட்டதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இறங்கி உதவி செய்கிறத பார்க்கலாம். பாருங்க, இவனுக்கு தெரியுது இந்த எருசலேமிலிருந்து எரிகோ சொல்லுகிற பாதைக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. என்னன்னா ரத்த வலி அப்படின்னு வச்சிருக்காங்க. ரத்த வலி. ஏன்னா
திருடர்களால் அநேகர் இங்கே சூறையாடப்படக்கூடிய இடம். இதில் பாருங்க, இவனுக்கு ஒரு சேலஞ்ச், சவால் இருக்குது. இப்போ இவனே அடிபட்டு இருக்கான், இவனை காப்பாற்றும் பொழுது இவனுக்கும் ஆபத்து வரும். ஆனால் அந்த சவால்களையும் சந்திக்க இவன் தயாராக இருக்கிறான். தன்னுடைய ஜீவனே போனாலும் சரி, தனக்கு முன்பாக ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், அவனை பார்க்கணுன்னு இவன் விருப்பப்பட்டு அவனுடைய பாருங்க இவனுடைய கைகளில் கொண்டு வந்த இந்த திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் வார்த்து காயங்களை கட்டுகிறவனாக இருக்கிறான். ஒரு இடத்துக்கு போகும்போது பரிசுத்த ஆவியானவர் பிரச்சனை இல்லாமல் போகக்கூடாது. அதான் அந்த எண்ணெய்க்கு அடையாளமாக இருக்கிறது. திராட்சை ரசம் ஏன் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, தொலைதூரத்தில் போகிறவங்க திராட்சை ரசத்தை எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா உடலுக்கு உற்சாகத்தை தெம்ப தரக்கூடியது திராட்சை ரசம். அதான் யாக்கோபு கூட தன்னுடைய வழி பிரயாணத்தில் கல்லுக்கு எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுறதை பார்க்கலாம். ஏன்னா பிரயாணத்தில் கொச்சியில் அந்த ஒரு குடுவையில் எண்ணெய் கட்டி வச்சுருப்பாங்க. தூங்கும்போது அந்த எண்ணெயை ஒளிவ எண்ணெய் எடுத்து முழங்காலில், கை கால்களில், தொடைப்பகுதியில் தேய்ச்சுக்குவாங்க. அந்த எண்ணெயினால நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்கும். அப்போ வழி பிரயாணத்தில் திராட்சை ரசமும் எண்ணெயும் ரொம்ப முக்கியமானது. அதை தான் கொண்டு வந்ததை, தனக்காக உள்ளதை அவனுக்காக கொடுத்து காயத்தை கட்டி தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி கொண்டு அவன் எரிகோவுக்கு போகிறத பார்க்கலாம். போய் அந்த சத்திரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவன்கிட்ட 2 பணம் கொடுக்கறத பார்க்கலாம். 2 பணம் என்பது எதை குறிக்கிறது அப்படி சொல்கிறாங்கன்னா, சிலர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படி சொல்லுவாங்க, சிலர் ஞானஸ்நானம் திருவிருந்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்லை 2000 வருஷத்தை குறைக்கிறது அப்படின்னாலும் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் ஓமை நமக்கு எந்த சமயத்தில் எப்படி புரியணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்காகத்தான் ஓமை. சரி, இப்போ சமாரியன் அவனோடு ரா தங்கினான். தன்னுடைய வேலையை அலுவலகத்தில் ஒத்தி வச்சுட்டான். அடுத்தவனுக்காக, இன்னான் என்று தெரியாத பிறனுக்காக தன்னுடைய அலுவலகத்தை ஒத்தி வச்சா பாருங்க. தனக்கு என்ன அலுவல் இருக்கோ அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டான். அதே போல் அவன் சுமக்க வைத்திருந்தே அவனுடைய கழுதையோ குதிரையோ சுய வாகனத்தில் தான் உட்கார்ந்து நல்ல லக்ஸுரி லைஃப், நல்ல ஃப்ரீயாக போகணும், நல்ல தாராளமாக சொகுசாக போகணும் அப்படிங்கிறதுக்காக வைத்திருந்த சுய வாகனத்தில் தான் நடந்து குற்றுயிராக இருக்கிறவன சுய வாகனத்தில் ஏற்றி அவன் நடந்து சொல்கிறத பார்க்கலாம். இவ்வளோ பெரிய பெருந்தன்மை மனுஜாமமானவனுக்கு. 2வது பார்த்தீங்கன்னா பிரதிபலன் அவன் எதுவும் எதிர்பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கலிகாலம். ஏதாவது உதவி செஞ்சால் ஒரு 10 கிலோ அரிசி கொடுத்தா, 20 கிலோ அரிசி கொடுத்தா, ஏதாவது உதவி செஞ்சால் 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாலும் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி போடுறத பார்க்கலாம். இப்படியாப்பட்ட காலத்தில் அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. மற்றவங்க நம்மளை பார்த்து நம்மளை கைதட்டி வாழ்த்து சொல்லுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. அவன் தன்னுடைய வேலையை அழகாக செஞ்சுருக்கான் பாருங்க. எதிர்பார்ப்போடு உதவி செய்யலை. 3வது அங்கீகாரம் யாரும் நமக்கு கொடுப்பாங்க, பரவாயில்ல இவன் நல்ல மனுஷன், ஒருத்தர் கிடக்கிறான், யாரும் தூக்கிட்டு போகிறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுடைய அங்கீகாரத்துக்காக இவன் எதிர்பார்க்கலை. முதலுதவி செய்தான். அவனுடைய காயங்களில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வாக்குறத பார்க்கலாம். சரியா? அப்போ முதலுதவி செய்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்க்கனா, அடிபட்டு கிடப்பவன் கண்டிப்பாக ஒரு யூதனாக தான் இருக்கணும். ஏன்னா இவன் எருசலேம்லேருந்து பயணிக்கிறவன் பாருங்க. இவன் ஒரு நல்ல ஒரு விரோதிகளையும் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவன் இவன். எப்படி அப்படின்னா, இந்த யூதர்கள் சமாரியா மக்களை கொலைப்பகையாக பகைக்கிறவர்கள். ஏன்னா யூதர்கள் அந்த சமாரியாவை கொலைப்பகையாக பார்க்கிறவங்க. ஏன்னா இந்த சமாரியர்கள் பிற இனத்தோடு கலந்து தங்களுடைய வம்சாவளியை விருத்தி பண்ணினவர்கள். அதனால் இவர்கள் சரியான யூதர்கள் கிடையாது, இவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் சொல்லி இந்த யூதர்கள் சமாரியாவை வேசி பிள்ளைகளை போல நடத்துவார்கள். ஆனாலும் தன்னை இவங்க இப்படி நடத்துகிறாங்களே, ஒரு யூதன் அடிபட்டு கிடக்கிறான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போல பாருங்க. உன்னை பகைக்கிறவர்களுக்கும் நீ நன்மை செய் அப்படிங்கிற விதமாக விரோதிக்கிறவர்களையும் சிநேகியுங்கள் என்ற வசனத்துக்கு அடிப்படையாக இந்த சமாரியன் போய் ஒரு யூதனை உதவி செய்து காப்பாற்றுகிறத பார்க்கலாம். சத்ருவையும் சிநேகியுங்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இந்த சமாரியன் இருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அவன் தான் என்னத்தை இந்த யூதர்கள் காயப்படுத்துகிறாங்களே, அசிங்கப்படுத்துகிறாங்களே சொல்லிட்டு அவனை விட்டுட்டு போனால் போட்டும், சொல்லிட்டு போனால் போட்டும் சொல்லிட்டு தான் உதவி செய்கிறதுல முன்னுதாரணமாக இருக்கிறான். அதே போல் அடுத்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தான். அப்படியே குற்றுயிர் தான் விட்டுட்டு போயிட்டா அவன் பாருங்க, ஆகாயத்து பறவைகளுக்காவது
மிருகங்களுக்காவது பட்சிகளுக்காவது அவன் பலியாயிருப்பான். சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தான். சுமந்து போனால் கழுதை சுமந்தது இவனும் சுமந்து போய் சத்திரக்காரனத்தில் ஒப்புவிக்கிறான். பணம் கொடுத்தான், 2 பணம் கொடுத்தான். அவனோடு ராத்தங்கினா மறுநாள்லேயே அவன்கிட்ட சொல்கிறான், இன்னும் ஏதாவது செலவழிக்கிறதா செலவினா திரும்பி வரும்பொழுது நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இன்னும் கொடுப்பேன், இன்னும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்க தயார், இன்னும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சந்திக்க தயார். தன்னுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை பயன்படுத்துகிறான். சில பேர் பாருங்க, பணத்து மேலே பணம் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தவனுக்கு 5 காசு தர மாட்டாங்க. ஒரு உதவி அப்படின்னு வந்தவோட இல்லைன்னு சொல்லிடுவாங்க, மனசாட்சியே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா? ஆனால் இது அவனிடத்துல இல்லை. அப்போ தன்னிடம் இருந்து பிறனுக்கு தன்னிட என்ன இருக்குதோ அதை பிறனுக்கு பயன்படுத்துகிற வகையில் கொடுக்குற ஒரு மனப்பான்மை உடையவன். பாருங்க, இவன் இந்த சமாரியன் எப்படி நல்ல சமாரியன் ஆனான்னா, இவன் தன்னுடைய நேரத்தை அவனுக்கு கொடுத்தான், தன்னுடைய பணத்தை கொடுத்தான், தன்னுடைய திராட்சை ரசத்தை கொடுத்தான், தன்னுடைய எண்ணெயை கொடுத்தான், தன்னுடைய வாகனத்தை கொடுத்தான். வாகனம் சுமந்தது இல்லாமல் தானும் சுமந்தான். இவனுக்காக அந்த சத்திரக்கார முதலாளிகிட்ட பரிந்து பேசினான். அநேக விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். சரியா? அப்புறம் இன்னொன்று, இவனுக்கு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை இருந்தது. வாங்குகிறதை பார்க்கணும், கொடுக்கிறதே பாக்கியம். கொடுக்கிற ஒரு மனப்பான்மை இருந்தது. சரிங்களா? இவன் சமாரியன் குளத்தில் வேணா தாழ்ந்தவனாக இருக்கலாம், யூதர்கள் நினைக்கிறது போல இவன் குளத்தில் தாழ்ந்தவனாக இருக்கலாம் சமாரியன். ஆனால் குணத்தில் எல்லாரையும் விட உயர்ந்தவன் இந்த சமாரியன். அந்த சமாரியனாக வருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த சமாரியனாக வருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அந்த யூதர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, முதலாவது யூதர்களை தான் சிநேகிப்பாங்க. யூதர்கள், இந்த ஆசாரியர்கள் யூதர்களை, அடுத்து லேவியர்களை சிநேகிப்பாங்க, அடுத்து தன் சுற்றி இருக்கிற மக்களை சிநேகிப்பாங்க. அவர்களுடைய நட்பு வட்டாரம் அதிகாரத்தை பொறுத்து இருக்குது. தங்களுடைய குடும்பம் அப்புறம் அப்படிதான் இருக்கும். ஆனால் மற்றவர்களே, இவர்கள் உலகத்தாரே இவங்க சிநேகிக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் யாத்ராம் புஸ்தகம் 25:45, உன்னுடைய சத்ருவின் மாடாவது கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. சத்ருவோட மாடு கழுதை எங்கேயாவது போயிடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட போய் விடு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டால் அதற்கு உதவி செய்யாது இருக்கலாமா? அவசியம் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. அப்போ பழைய ஏற்பாட்டு தேவன் அன்பை ஊன்றி பேசியிருக்கிறத பார்க்கலாம். ஆனால் யூதர்கள் இதை மறந்து போனாங்க. நியாயப்பிரமாணத்தை மட்டும் தூக்கி வைக்கிறத பார்க்கலாம். சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், கற்பனைகளை கட்டளைகளை தீட்டு இதெல்லாம் அதை பிடிச்சிக்கிறாங்க. சரிங்களா? லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல வசனம் இருக்குது, 34. உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்புகிறது போல அவனிடத்திலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்கள் அந்நியரிடத்திலும் நீங்கள் அன்பு கூறணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் நல்லா சொல்லப்போனால் இந்த பைபிள் ஸ்டடி, இந்த நல்ல சமாரியன் ஓமை எப்படி நம்ம முடிக்க போகிறோம்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்க? சுயநீதியை மட்டும் நினைக்கிறாங்க. தீட்டுப்படக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும், எதையும் தொடக்கூடாது, எப்போவுமே சுத்தம், நியாயப்பிரமாணம் தெரிஞ்சவங்களோட தான் பேசணும், தங்களுடைய நட்பு வட்டாரத்தை சுருக்கி கொண்டாங்க. ஆனால் மீகா புஸ்தகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6லேருந்து 8 வசனங்களில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீகா புஸ்தகத்தில் ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன் என்னத்தை பலி கொடுக்கணும் அது பார்க்கலாம். மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6லேருந்து 8 வசனங்கள். நல்லா கவனிங்க, எழுதி கொள்ளுங்க. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? 1000களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியும் கொடுக்க வேண்டுமோ? அடுத்து முக்கியமான வசனம், 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் அவர் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்ப ஆசாரியனுக்கு இங்க பலி என்ன சொல்றாரு பாருங்க, நீ இரக்கத்தை சிநேகிக்கணும் அப்படிங்கிறார். ஆனா இவங்க தங்களை தாங்களே சிநேகிக்கிறாங்க. பிறனை சேகரிக்க, பிறனை நேசிக்க மறந்து போனார்கள்.
அப்போ இங்கே பதில் இப்போ கடைசி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நியாயஸ்திரி என்ன கேட்குறான்? எனக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், எனக்கு பிறனா யார் இருக்க முடியும், எனக்கு பிறனா நான் உதவி செய்யத்தக்க யூதன் யார் அப்படின்னு கேட்குறான். அவன் யூதன்லேயே தான் நிற்கிறான் பாருங்க. அப்போ இயேசு பதில் சொல்றாரு. இந்த அடிபட்ட பயணிட்ட அந்த லூக்கா 10வது வசனத்தில் 10வது அதிகாரத்தில் இந்த 3 பேரில் இப்படி இருக்க, கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? அதாவது அடுத்திருந்தவன் யார், நெய்பர் யார்? இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். இவன் நினைக்கிறான் யூதன் தான் எனக்கு அடுத்த பிறன், யூதனுக்கு மட்டும்தான் நான் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த 3 பேர்ல யார் பிறன் அப்படி சொல்லும்போது அவன் பாருங்க, அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். இதுல கூட அவன் சமாரியன்னு ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க. ஏன்னா சமாரியன்கிறது அவங்க அர்த்தத்தில் ஒரு கெட்ட வார்த்தையாக, இயேசுவிடம் வெறுமையாய் திரும்பி போனவர்கள குறிப்பிட்ட பேர் 2 பேர் யார் அப்படின்னா, அந்த பணக்கார ஒருத்தன், அடுத்து இந்த நியாயாஸ்திரி. இதுக்கு அப்புறம் இவங்க வரவே மாட்டாங்க, இயேசுவிடம் வெறுமையாய் திரும்பி போனவர்கள். இப்போ நம்ம முடிவுக்கு வர்றோம். அப்போ அந்த எப்படி சமாரியன் நல்ல சமாரியன் ஆனா, எங்கேருந்து எப்படி வந்தான், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் இப்போ எனக்கு பிறன் யார் அப்படிங்கும்போது, எனக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், நான் நீதிமான் என்பதை காண்பிப்பதற்காக தேவனிடத்தை சோதிக்கிற வண்ணமாக கேள்வி கேட்குறான். அப்போ என் அன்பை பெற்றுக்கொள்ளத்தக்க அந்த பிறன் யார் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா எனக்கு நியாயப்பிரமாணம் தெரியும் அப்படின்னு முன்னிறுத்துறத பார்க்கலாம். சரிங்களா? நான் நியாயப்பிரமாணியன், நான் நியாயப்பிரமாணத்தோடு தொடர்புடையவன், மறுபடியும் அதை சொல்கிறத பார்க்கலாம். இரக்கம் செய்தவனே அப்படின்னு சொல்கிறானே தவிர அவன் சமாரியன் அப்படின்னு சொல்ல கிடையாது. இப்போ அடிபட்ட பயணி, அப்போ எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லும்போது முடிவில் பார்க்கும்போது இதில் எப்படி நம்ம முடிக்கலாம் அப்படின்னா, அவன் என்ன கேட்குறான்? எனக்கு பிறன் யாருன்னு அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அடிபட்டவனுக்கு பிறன் யாருன்னு கேட்குறாரு. அப்போ அடிபட்டவன் யாரு? அடிபட்டவன் தான் இவன் நியாயஸ்திரி. அடிபட்டவன் தான் யாரு? அவன் என்ன கேட்குறான் கேள்வி? எனக்கு பிறன் யார். இயேசு எப்படி முடிக்கிறாரு? உனக்கு எப்படி தோன்றுறது? இப்போ இவனுக்கு பிறன் யாரு? அப்போ பாருங்க, இவனை என்ன பண்றான்? நீ அடிபட்டு கிடக்கிறடா அப்படிங்கிறார். நீ அடிபட்டு, உனக்கு உதவி செய்யறது யார் தெரியுமா? ஒரு ஆசாரியன் உதவி செய்யல, உனக்கு ஒரு லேவியன் உதவி செய்யல, உனக்கு உதவி செய்தவன் நீ குலத்தால தாழ்ந்தவன் நினைச்ச பத்தியா? இந்த சமாரியன் அவன் தான் உதவி செஞ்சான். அந்த சமாரியன் நீங்க என்ன சொன்னீங்க, நான் தான் அந்த சமாரியன், நல்ல சமாரியன், நல்ல மேய்ப்பன். எப்படி முடிகிறார் பாருங்க ஆண்டவர். உனக்கு பிறன் யார்? நீ தான் அடிபட்டவன், நீ தான். அப்ப சமாரியன் ஆசாரியனும் லேவியனும் உங்களை மீட்க மாட்டார்கள், நியாயப்பிரமாணம் மீட்காது. நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நாம் மீட்கப்பட போகிறோம். அல்லேலூயா, மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பாருங்க, இந்த தோராவை அறிந்தவனுக்கு கர்த்தரை அறிய முடியல. ஏன்னா அறிவு இருமாப்பை தரும், அறிவு கண்களை மூடிடும். பாருங்க, தான் கற்றுக்கொண்டது தான் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்ததான் உண்மைன்னு சொல்லுவாங்க. டீச்சர் சில வேலை தப்பாக சொல்லி கொடுத்துருக்கலாம். அவங்க அப்பா சொல்லுவார், இல்லைம்மா இது இப்படி இல்லைம்மா வரும். அப்போ ஆரம்பத்தில் இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொன்னது போல் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்களோ முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆயிரும். அப்போ அடிப்படை சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளணும். யூதன் சமாரியனை பார்ப்பது போல சபை விசுவாசிகள் மற்றவர்களை பார்க்கக்கூடாது. யூதன் சமாரியனை எப்படி கேவலமாக பார்க்குறான், ஆனால் சபை விசுவாசிகள் ஒரு விசுவாசிகளோ ஜாதி வகையிலே நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஏன்னா அடிபட்டவன் அடையாளம் இல்லாமல் இருக்கிறான். சரிங்களா? ஆனால் அவங்கள கூட இந்த ஆசாரியனும் லேவியனும் பார்க்கல. நியாயப்பிரமாணம் மீட்கலை. கல் கொல்லும், நியாயப்பிரமாணம் கல்லினால் எழுதப்பட்டது, கல் கொல்லும். இயேசு வானத்திலிருந்து வந்த ஜீவப்பம், அப்பம் உயிர்ப்பிக்கும். அப்போ நல்ல சமாரியன் அப்பமாய் தன்னுடைய தாட்சரசத்தை எண்ணெயை கொடுத்து இவனை மீட்டெடுக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அவன் எப்படி தன் வாயினாலே சிக்குண்டு போயிட்டான். எனக்கு பிறன் யாருன்னு போது, நீ தானே அடிபட்டு கிடக்கிற, உனக்கு உதவி செய்தா இன்னொருத்த வரணும் அப்படி சொல்லி முடிக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இதை ஓமையை அநேக விதமாக பேசுவாங்க. சரிங்களா? இது இப்படியுமாக எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உங்கள் கிருபையினாலும் இரக்கங்களாலும் எங்களை நடத்தினீரே. இந்த கொடுத்த நாளுக்காக, இரவுக்காக, வேலைக்காக நன்றி. வந்தவர்களை ஆசீர்வதிங்க. குடும்பமாய் எல்லாவற்றிலும் உற்சாகமாய் சந்தோஷமாக இருக்க கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். ஸ்தோத்திரம்.